எல்லாருக்கும் ஹாய்ங்க. நான் பார்க்கவி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எந்த பாயிண்டில் ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியை எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? ஸோ நீங்கள் இப்போ கரெக்டான இடத்துக்கு வந்திருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்க. ஸோ வெயிட் லாஸ் ரிலேட்டட் நிறையா டிப்ஸு, நிறையா வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸு, நம்ம வீட்டில் இருக்க பொருள் வச்சு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம எப்படி ஒரு வெயிட் லாஸ் பண்ணுறது, எப்படி ஒரு லாங் டேர்ம் ரிசல்ட் நம்ம எடுத்துகிட்டு வர்றது, எப்படி ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ணுறது, நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுனால சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் வராமல் எப்படி இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் ஷேர் பண்ண போகிறேங்க. ஸோ இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வெயிட் லாஸ் ரிலேட்டடாக நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். இப்போ கூட டிலே ஆகலைங்க. ஸோ இந்த இயர் முடிய போகுது. இயர் முடிய இன்னும் 3 days இருக்குது. ஸோ இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏதோ ஒரு சேஞ்ச் பண்ணாவே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். கம்மிங் நியூ இயர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக, ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எப்போவுமே நியூ இயர்னாவே கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிற ஹேபிட் நம்ம எல்லாருக்குமே இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த டைம் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும் மைண்டில் நினச்சிட்டே இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தயக்கத்தால், ஏதோ ஒரு மோட்டிவேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிலே ஆகிட்டே இருப்பீங்கள்ல. ஸோ அந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணுங்கள். இப்போ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க, நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா அதை உங்கள் ரெசல்யூஷனை எடுத்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுறேங்க. ஸோ நம்ம சேனலை வந்து நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும், நிறைய டிப்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம சேலஞ்ச் வீடியோ வந்து பண்ணிகிட்ருக்கோம், இயர் அண்ட் சேலஞ்ச் வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து நிறைய சிஸ்டர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டடாக பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க லைவ் ரிசல்ட்டே வந்து அவங்க கமெண்ட்ஸில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்து எந்த மாதிரி சேஞ்சஸ் எடுத்துருக்குறாங்க, ஃபுட் ரொட்டீனில் எந்த மாதிரி சேஞ்சஸில் எடுத்துக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாமே வந்து கண்டிப்பாக மோட்டிவேட்டடாக இருக்கும் நமக்கு. நான் என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும், ஹெல்த்தியாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் சர்ச் பண்ணி தேடி ரொம்ப டைம் எடுத்து தான் நான் எல்லாமே பண்ணேன். ஆனால் எனக்கு இப்போ ஓவரால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஒரு ஐடியா இருக்குது ஹெல்த்தியாக எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேங்க. ஸோ அதனால தான் நம்ம சேலஞ்ச் கூட முடிஞ்சளவு இன்ட்ராக்டிவாக எடுத்துகிட்டு போகணும். ஸோ என்ன டவுட்ஸோ என்ன கொஷின்ஸ் கேட்கணுனாலும் இல்லை நீங்கள் எதனா சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாலும் தயங்காமல் நம்மளோட கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் ஷேர் பண்ணுறாங்க, கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்களோட டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு இன்ட்ராக்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களும் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டிப்ஸு, நிறைய ரெசிபீஸு, வெயிட் லாஸ் எந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே இருக்க போகிறேங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா கீப் ராக்கிங், நல்லா பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து ரிசல்ட் பார்க்க முடியுங்க. ஸோ இப்போ புதுசாக ஜாயின் பண்ணணும்னு நினச்சிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓகே, யோசிச்சுட்டே இருந்தது போதும். இன்றைக்கி தான் கரெக்டான அதுக்கான பாயிண்ட்டு. ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியுங்க. புதுசாக ஸ்டார்ட் பண்ண போகிற எல்லோருக்கும் ஆல் த பெஸ்ட்ங்க. ஸோ எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் அது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ரிசல்ட் பார்க்க முடியும். ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த டைம் பீரியட் வேணால் மாறலாம், ஒவ்வொருத்தர் பாடி பொறுத்து மாறலாம். ஒருத்தருக்கு 1 வாரத்தில் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 1 மந்தில் கிடைக்கலாம், ஒருத்தருக்கு 6 மாதம் கூட ஆகலாம். ஆனால் ஒரு மனசில் ஒரு நம்பிக்கையோட ஒரு கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை எதுவுமே பண்ணாமல் ஐயோ பண்ணலையே அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டே இருக்கிறதுக்கு ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணோம் அப்படின்ற சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் மனசில் நினைக்கிறீங்க அப்படின்னா இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். என்ன கொஸ்டினாலும் என்ன டவுட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸில் கேட்கலாம். நான் கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேங்க. ஸோ இப்போ வாங்க இன்றைக்கி Q&A செஷனுக்குள்ளே போகலாம். சங்கீதா சிஸ்டர் அவங்களோட ரொட்டீன் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. மார்னிங் கம்பு நூடுல்ஸு வித் எக்கு, ஆஃப்டர்நூன் வந்து சப்பாத்தி வித் பொரியல், நைட் வந்து ஓட்ஸ் புட்டு பொரியல் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க. ஸோ வந்து 7500 ஸ்டெப்ஸ் வந்து நடந்திருக்காங்க. 4 லிட்டர் வாட்டர் எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து சொல்லியிருக்காங்க நம்ம நேற்றுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்ல, சீட் டே நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிஸ்டரும் நேற்றுக்கு சீட் டே பண்ணியிருக்காங்க. ஓகே, நைட் வந்து ஒரு ஹாஃப் ப்ரௌனி வந்து எடுத்துக்கிட்டேன். அதை எடுத்துக்கிட்டதுனால தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணிட்டு தான் தூங்கினேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் சிஸ்டர். அவங்க வந்து நம்ம சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நம்ம கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அவங்க டயட் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுவுமே ஓகே தான். நான் கேட்டிருந்தேன் அவங்களுக்கு, ஓகே சிஸ்டர் சூப்பர், நீங்கள் சாப்பிட்டீங்கன்றக்காக எக்ஸ்ட்ரா ஒரு 3000 ஸ்டெப்ஸ் வாக்கிங் பண்ணியிருக்கீங்க, அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ண ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அவங்ககிட்ட பேசியிருந்தேன். அதுக்கு அவங்க சொல்லியிருந்தாங்க, இல்லை நான் ஜூன்லேருந்து டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்போத்துலேருந்தே மைண்டில் இருந்தது. ஸோ இவ்வளோ நாள் வந்து கண்ட்ரோல் பண்ணி இப்போ தான் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ தான் அதுவும் கொஞ்சமாக ஹாஃப் எடுத்துகிட்டு அதை
அதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு வாக்கிங்கும் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. ரொம்பவே சூப்பர் சிஸ்டர். கிட்டத்தட்ட அவங்க ஒரு 6 மாதமாக வந்து அவங்க டயட் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு நல்ல ரிசல்ட்டும் பார்த்துருக்கதா ஷேர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். இதுதாங்க நம்ம வந்து முடிஞ்சளவு நம்ம கிரேவிங்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிடுறோம். நம்ம வந்து ஒரு பெட்டரான ரிசல்ட் பார்க்கும்போது நம்ம ஒரு விஷயத்தை வெயிட் பண்ணி நமக்கு பிடிச்ச விஷயத்தை அப்போ சாப்பிடும்போது அது ஒரு ஃபுல் ஹாப்பினஸோட எந்த ஒரு கில்ட்டும் இல்லாமல் சாப்பிடும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க. ஸோ முடிஞ்சளவு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா பரவாயில்ல, கொஞ்சமாக 1 பைட் ஆர் 2 பைட் வந்து எடுத்துக்கோங்க, சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கு எக்ஸசைஸோ இல்லை வாக்கிங்கோ எக்ஸ்ட்ரா பண்ணி அந்த கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணிடலாம். ஸோ நம்மளோட ட்ராக், நம்ம வெயிட் லூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கலோரி ட்ராக் வந்து நம்ம கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னா சொல்லுவாங்க நம்ம பிரியாணி கூட சாப்பிட்லாம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆக்சுவலி அது உண்மையான ஃபேக்ட் தாங்க. ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணுற வந்து லோ கலோரி, ஓகேவா, லோ கலோரி டயட் தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு சண்டேஸில் கண்டிப்பாக எனக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்கும், பிரியாணி கிரேவிங்ஸ் அதிகமாக வருதுன்னா பரவாயில்ல, நீங்கள் லஞ்சுக்கு பிரியாணி சாப்பிட்ருங்க. அதுக்கு மார்னிங் என்ன பண்ணுங்கள், ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ரொம்ப கம்மியாக அந்த இப்போ உங்களுக்கு 1800 கலோரிஸ் அன்றைக்கி அப்படின்னா அந்த கலோரிக்குள்ளே உங்கள் அந்த 3 டே மீலை வந்து செட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கலோரி கம்மியாக ஒரு குக்கும்பர், கேரட் அந்த மாதிரி ரொம்ப கலோரி கம்மியாக உள்ள மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செட் பண்ணுங்கள். லஞ்சுக்கு உங்களுக்கு பிடிச்ச பிரியாணி சாப்பிட்டுக்கோங்க. நைட் டின்னருக்கு வந்து சிம்பிளாக ஒரு கவுனி அரிசி கஞ்சோ இல்லை ஒரு 2 பாயில்டு எக்கு அந்த மாதிரி அந்த கலோரிக்குள்ளே உங்களால் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டையும் எடுத்துகிட்டு வர முடியுதுன்னா நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நம்மளோட டார்கெட் வந்து லோ கலோரி, இந்த கலோரிக்குள்ளே இன்றைக்கி நம்ம சாப்பிடணும். ஒரு நேரம் ஹெவியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அடுத்த 2 நேரம் அதை ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பண்ணும்போது ரொம்ப லோ கலோரி உள்ள ஃபுட்டாக தான் நீங்கள் எடுத்துக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம பேலன்ஸான ஒரு டயட் வந்து நம்ம எடுத்துகிட்டு போகலாங்க. ஸோ நம்ம மெயினாக கலோரி தான் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்சளவு கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்ட்ரிக்டான டயட் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லபடியாக நம்ம ரிசல்ட் பார்க்க முடியுங்க. கண்ட்ரோல் உங்ககிட்ட இருந்தது அப்படின்னா தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தையும் அப்பப்போ ஒரு சின்ன சீட் டே மாதிரி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுட்டு அந்த கலோரி பேர்ன் பண்ணுறதுக்கு என்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்கள் அதை தாராளமாக பண்ணலாம். புஷ்பா சுரேஷ் அந்த சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க, உங்கள் ஸ்டெப் ட்ராக் பண்ணுற வாட்ச் ரேட் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக எனக்கு தெரியல சிஸ்டர். அது ஆக்சுவலி 3 இயர்ஸ் பேக் வந்து எனக்கு கிஃப்டாக வந்த வாட்ச் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோஸில். ஸோ நான் அது என்ன பிராண்டுன்னு வேணால் சொல்கிறேன், நீங்கள் வந்து ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து ஹானர் பேண்ட் ஸ்மார்ட் வாட்ச் அது வந்து, ஓகேங்களா. ஸோ ஹானர் பேண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்கள். நான் லாஸ்ட்டாக வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க, நான் லிங்க் கூட ஷேர் பண்ணலான்னு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸ்டாக் அன்அவைலபிள் அப்படின்னு தான் இருந்தது, ஸ்டாக் அப்போ இல்லை. ஆன்லைனில் இப்போ வேணால் அந்த பிராண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைனா வேறு எதுனா பிராண்டு ஸ்மார்ட் வாட்ச் அது வந்து, ஓகேங்களா, செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிடைக்கும் சிஸ்டர். ஸோ நீங்கள் ரிவ்யூஸ் பார்த்து உங்களால் லோ ப்ரைஸில் ஒரு நல்ல ரிவ்யூவில் ஒரு நல்ல வாட்ச் கிடைக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் சிஸ்டர். நேத்திக்கு சிஸ்டர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க, நான் வெயிட் லாஸ் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணும்போது 91.5 kg இருந்தேன், இப்போ வந்து 90.5 kg வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். இது வந்து ஒரு சாம்பிள் தான். ஸோ நீங்கள் விடாமல் இன்னும் வந்து தீவிரமாக ரொம்ப இன்டென்சிவாக உங்கள் டயட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இன்னுமே பெட்டரான ரிசல்ட் வந்து பார்க்கலாம் சிஸ்டர். நான் என்ன பாயிண்டில் என்ன வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணோம் அந்த வெயிட்டில் தான் நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ என்னோடய வெயிட் லாஸ் ஜேர்னி ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 months பண்ணேன், அப்புறம் எனக்கு ஒரு பிரேக் தேவைப்பட்டுச்சு ஹெல்த் இஷ்யூஸ்னால. ஒரு 6 months பிரேக் எடுத்துகிட்டு இப்போ அகைன் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் விடாமல் ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு 4 to 6 monthsலேயே வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு வெயிட் லாஸ் வந்து பார்க்கலாம் சிஸ்டர். ஆல் தி பெஸ்ட் சிஸ்டர். விடாதீங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள், ஃபோக்கஸ்டாக இருங்க. ரொம்ப உங்களை நீங்களே மோட்டிவேட்டடாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அப்பப்போ ஒரு போர் அடிக்கும், ஒரு கிவ் அப் பண்ணலாம் அப்படின்னு வரும், கொஞ்சம் டயர்ட் ஆகும், எல்லாமே இருக்கும் சிஸ்டர். ஸோ அது அந்த ஒரு நாள் தான் இருக்கும். அதை டைவர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒரு பண்ணிவிட்டு உங்களை நீங்களே செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருங்க சிஸ்டர். உங்களை நீங்களே புஷ் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் ரிசல்ட் பார்க்க முடியும் சிஸ்டர். ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் என்ன கொஷின்ஸாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் தாராளமாக கேளுங்க, நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். இன்னும் வெயிட் லாஸ் ரிலேட்டட் நம்ம நிறைய வீடியோஸ் நம்ம போட தான் போகிறோம். ஸோ நம்மளோட இந்த வெயிட் லாஸ் சேலஞ்ச் வந்து கண்டினியூ ஆக தான் போகுது. ஸோ என்ன டவுட்ஸாக இருந்தாலும் நீங்கள் தயங்காமல் கேட்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த Q&A செஷனில் நம்ம கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணி நமக்கு தேவையான ஆன்சர் வந்து கிளாரிஃபை பண்ணலாம், ஒரு பெஸ்ட்டான ரொட்டீன் வந்து செட் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ எனக்கும் அது ரொம்பவே மோட்டிவேட்டடாக இருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்களுக்காக பண்ணணும், நிறைய விஷயங்கள் இன்னும் நிறைய தேடி ஒரு ஹெல்த்தியான ஒரு சூப்பரான ரொட்டீன் வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு வந்து எனக்குமே ரொம்ப மோட்டிவேட்டடாக இருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்னோட ரொட்டீனை வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். நேற்றுக்கு வெறுமனே டயட் மட்டும் தான் ஃபாலோ பண்ணேன், வாக்கிங் பண்ணலை. கொஞ்சம் ஒர்க் இருந்தது, கொஞ்சம் பர்சனல் ரீசன்னால நான் வாக்கிங் பண்ண முடியலை. இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்து பெரிய நெல்லிக்காய் ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிட்டேன்.
ஸோ கேமரா பார்த்தோன்னே மேடம் வந்து ஒரே ஆடம் என்னையும் தூக்கு அப்படின்னு சொல்லிட்டு மடி மேலே உட்கார வச்சதுக்கப்புறம் தான் சைலண்ட் ஆனாங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சுட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். இன்றைக்கி ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா க்ரீன் கலராக இருக்கும். கருவேப்பிலை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஸோ கருவேப்பிலை இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஹேர் ஃபால்லாம் நல்லா கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி அடை தோசை, அப்புறமா கொஞ்சமாக சளிக்கஞ்சி வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்கிட்டேன். த்ரோட் இன்னும் சரியாகாதனால அது டெய்லியுமே கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். சளிக்கஞ்சி கொஞ்சம் எடுத்துகிட்டு பேரண்டையில் பண்ண சட்னி. ஸோ அதுதான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தோன்னா கொஞ்சமாக ரைஸு, சாம்பார், அப்புறம் பீன்ஸ் பொரியல், பீன்ஸ் கேரட் போட்டு பொரியல், காய் நிறையா எடுத்துகிட்டு கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கிட்டேன்.